இன்னைக்கு எங்க கிரைஸ்ட் ஃபார் இந்தியாவுடைய தலைமை போதகர் பிரின்சில் அவங்களுடைய ஊக்கமானி ஜெபிக்கும் போது பாட்டு ஷூட்டுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அந்த ஷூட்டிங் ஏரியால நாங்கள் இருக்கிறோம். ஒரு மலைப்பகுதியில் போய் ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது நாங்கள் வந்தவாசி பகுதியில் இந்த மலைக்கு தான் நாங்கள் வந்து நீங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கோம். எங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரியான வெயில், கீழே ஃபுல்லாக ஒரே உஷ்ணமாகிறதுனால எங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் அங்கங்கே போய் ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த மலைக்கு மேலே நாங்கள் போயிட்டு வரலான்ட்டு போகப்படும் போது மலைக்கு மேலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறி போனோம். மேலே போனதுக்கப்புறம் நல்ல மரத்து நிழலில் அந்த பாறைக்கு கீழெலாம் நல்லா கொஞ்சம் இலைப்பா இருக்கிறது போல் நல்லா சில்லுன்னு காத்தோட்டமாக நல்ல இடங்கள் இருக்குது. அப்போ அந்த மலைக்கு மேலே கீழே நல்லா உஷ்ணமாக இருக்குது, நிற்க முடியல. ஆனால் மேலே போனாக்கா நல்ல ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அழகான இடங்கள்லாம் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த சாதாரண பூமியில் இருக்கிற மலைக்கு கீழே இவ்வளோ உஷ்ணம், மேலே போனால் அந்த அளவுக்கு காற்றோட்டமாக நல்லா இருக்குதுன்னா கண்மொழியாகிய கிறிஸ்துவ பற்றி யோசிச்சு பாருங்களேன், பரலோகத்தை பற்றி யோசிச்சு பாருங்களேன். கண்மொழியாக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வரப்படும் போது ஒரு மிகப்பெரிய தஞ்சத்தை, ஒரு மிகப்பெரிய இலைப்பாதலை கத்து கொடுக்குறாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாதை தருகிறேன்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட அப்படிப்பட்டதான மகிமையான இலைப்பாதல் உண்டு. ஏற்கனவே இலைப்பாதலுக்கான வாக்குதத்தை நம்மளுக்காக உண்டாகி வச்சிருக்கிறாரு, அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த மலை மேல நாங்கள் ஏறப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ரொம்பவே. ஆனா மேலே ஏறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கீழே இறங்கி வரதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அதே போலதான் இயேசு கிட்ட வருவதற்கும் அல்லது கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கும், கண்மொழியாக கிறிஸ்துவ கிட்ட வருவதற்கும் சில கஷ்டங்கள், சில நேரங்கள்ல ஏகப்பட்ட தடைகள், உலகத்தின் ரீதியா நீங்க பார்க்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும், தடைகள் வரும். ஆனா அதெல்லாம் தடைகள்லாம் மீறி நீங்க கண்மொழியாக கிறிஸ்துவ கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்க வேலைக்கு போக ஒரு நாள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான சந்தோஷம், மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஆசீர்வாதம் எல்லாமே கண்மொழியாக கிறிஸ்து கிட்ட இருக்கும். அந்த கண்மொழியாக கிறிஸ்துவை விடாதீங்க, பிடிச்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா எப்படி எங்களுக்கு மலைக்கு கீழே அந்த உஷ்ணத்தை பார்க்குறோமோ அது போல இந்த உலகத்துல பார்க்குற சில உஷ்ணங்கள், பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள் அதெல்லாம் கண்மொழியாக கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை நெருங்க கூட நெருங்காது. ஏன்னா அவரு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, அவரு உங்களுக்கு மிகப்பெரிய தஞ்சமா இருப்பாரு. அவர்கிட்ட வாங்க, கண்மொழியாக கிறிஸ்து உங்களை சூழ்ந்து இருக்கிறார். கர்த்தர்